நல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5 மாதங்களை கடந்து 6வது மாதத்துல நம்ம வந்திருக்கிறோம். எல்லாருடைய கிருபை. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இன்னைக்கு பூமியில் வாழ்கிற மக்களை பாதிக்கிற ஒரு பேரழிவு வந்து கொண்டிருக்கிறது. என்ன பேர் மாதிரி? எல் நீனோ. நல்ல கவனிங்க. ஒரு வார்த்தை கூட மாறாது. பூமியில என்ன நடக்க போது அதை ஏசப்பா முன்கூட்டியே நமக்கு சொல்லி அதை அறிவித்து அதுக்காக ஜெபம் பண்ணி வரோம். நான் அநேக முறை சொல்றேன், ஒரு ஆபத்து பூமியில ஏசப்பா தீர்மானம் பண்ணிட்டாருன்னா அது நிச்சயம் நடக்கும். ஆனா பேரழிவாய் போகாதபடி வேதம் சொல்லுகிறது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமாக அதை குறைப்பேன். ஒரு ஆமென் சொல்லிடுங்க. யார் நிமித்தமா குறைப்பாரு உபத்திரத்தை? நம்ம அக்கிரமமும் மீறுதலும் துணிகரமும் அதிகமா தேவனுடைய சமூகத்துக்கு போயிட்டே இருக்கிறோம் தினமும். ஹல்லேலூயா. நம்மளை காப்பாற்றுற எண்ணத்தை காட்டிலும் அழிக்கிற எண்ணத்தை தான் நம்ம அதிகமா தேவனுக்கு கொடுக்கிறோமா. ஆனாலும் அவர் கிருபையா நம்மளை இறங்குகிறார். யார் ஆமென் சொல்ல போறீங்க? இவ்வளவு நேரம் அம்மா ஜெபம் பண்ணாங்களே, எங்கன்னா ஏன் போனீங்களா? அமைதியா உட்காருங்க, தண்ணி குடிச்சு வந்து. அதான் 5 நிமிஷம் தான் கொடுத்துக்கிறாங்க. பிரசங்கத்துக்கு தான் திருசபையில முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம திருசபையில பிரசங்கத்துக்கு முக்கியத்துவமே கிடையாது. பாஸ்டருக்கு 5-10 நிமிஷத்துல முடிச்சுட்டு வாங்கிட்டாரு. அதுக்கேற்ற மாதிரி 12:30 மணிக்கு கொடுத்துக்கிறாங்க என்கிட்ட. நான் என்ன பிரசங்கம் பண்ணி என்ன பாட்டு பாடி அதுல நான் உங்களுக்கு வேற நான் சத்தியத்தை வர சொல்லி முடிக்கணும். எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஆமென் சொல்லுங்க. ஆமா, கர்த்தருக்கு மகிமை. அதனால தயவு செய்து கவனிங்க. அம்மா சொன்ன மாதிரி 2 வரி சொல்லி திருவள்ளுவர் மாதிரி முடிச்சிடுறேன் நான். ஆமென். கர்த்தர் நல்லவர். சரி, நேரம் போக்க விரும்பல. நம்ம மத்தியில அற்புதமான ஒரு விசுவாசியை இழந்த ஒரு நாள் இது. எங்க அன்பு சகோதரி அந்த அம்மா கண்ணீர் வடிச்சு 10 ஆண்டுகளா சோதரமா ஜெபிச்சு 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 அப்பா இப்போ ஆனா கிரியை செய்யறாரு. ஆனா அன்பு மக இல்ல அதை பார்க்க. ஆனா அவங்க மக இருக்கிறாங்க. பரிசுத்தாவினர் சொல்றாரு, இப்ப கிறிஸ்டியா இருக்கிறாங்கன்னா இவாஞ்சலின்னு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. எப்படி இருக்குது பாருல, அப்பா எவ்வளவு நல்லவர் பாருங்க. அதனால பிரியமான அன்பு பிள்ளைகளை, வானம் மாறும் பூமி மாறும் தேவனுடைய வார்த்தை மாறவே மாறாது. அன்பு சகோதரி அம்மா பேரு கிறிஸ்டி. அவங்க மறிச்சு இந்த நாளோடு, அதாவது 4 தினத்தோடு 1 ஆண்டு காலம் ஆகுறது. எவ்வளவு ஆண்டுமா? 1 வருஷம் ஆக போகுது. அதுக்காக ஒரு சின்ன ஜெபம் பண்ணி ஆண்டுடைய சமூகத்துல நம்ம அர்ப்பணிக்க போகிறோம். நாளைக்கு அவங்க வீட்டுல ஜெபிக்கும்படி அன்பு பிள்ளை கூப்பிட்டுருக்காங்க. நம்ம அந்த காரியத்திற்காகவும் ஜெபம் பண்ண சித்தமா ஆயத்தமா இருக்கிறோம். எல்லாம் கண்களை மூடி 1 நிமிஷம் கிறிஸ்டியம்மாவுடைய ஆத்மா சாந்திக்காக 1ஆம் ஆண்டு நினைவு நாள். ஆமென் சொல்லுங்க. ஆமா, நம்ம மத்தியில ஏசப்பா இருக்கிறாரு. நம்ம ஜெபத்தை கேட்டு அந்த ஆத்மாவை தன்னோடு சேர்த்துக் கொள்வாராக. ஹல்லேலூயா. ஆமென். எங்களை அதிகமா நேசிக்கிற நல்ல தகப்பனே, வானத்து பூமியும் சமுத்திரத்தையும் சகலத்தையும் உண்டாக்கி ஆளுகை செய்கிற எங்கள் தந்தையே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான 2026ஆம் ஆண்டில 5 மாதங்களை கடந்து 6வது மாதத்துல முதல் வாரம் கூட்டத்துல நாங்கள் வந்திருக்கிறோம். ஏன்னா உங்க கிருபை. இப்பொழுது கூட கடந்த நாட்களில கடந்த ஆண்டு என் அன்பு சகோதரி அப்பா கிறிஸ்டி அம்மாவை நாங்க நினைக்கிறோம் சுவாமி. நீ பொறுப்பெடுங்க. அந்த ஆத்மாவை நீங்க பொறுப்பெடுங்க. கிறிஸ்துவுக்குள் ஒருவன் மரிப்பானானால் அவன் நித்திரை கருநித்திரை நாவிக்குள்ளாய் போகிறான் என்பதாக, நீங்கள் வரும்பொழுது அவன் உயிர் படைந்து உம்முடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்வார் என்பதாக வேதம் சொல்லுகிறது. அப்பா, அந்த ஆத்மாவுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த 1ஆம் ஆண்டை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவருடைய மகளை, தாயை இழந்து நிற்கிற அன்பு மகை வாஞ்சலிக்காகவும், மனைவி இழந்து நிற்கிற என் அன்பு சகோதரன் சபாஸ்னையாவுக்காகவும், அவங்க மூத்த மகனுக்காகவும், கெர்சோனுக்காகவும், அவங்க குடும்பத்தார் யாவருக்காகவும் ஒப்பு கொடுக்கிறோம். 4 தினத்துல நடக்க போகிற அந்த நினைவேந்தல் கூட்டத்தையும் எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தாங்கப்பா. அந்த நிமித்தம் உன் நாமம் மகிமைப்படவும், அந்த பிள்ளைகளுடைய இருதயம் தேற்றப்படவும், ஆறுதல் அடையவும், இன்னும் உமக்காக அர்ப்பணித்து வாழ்வனை திரும்ப செய்யும். அந்த பிள்ளைகளை ஆசீர்வதி மீட்பர் இரட்சகராகிய இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் பொறுப்பெடுத்தார், நடத்துவார். ஆமென். சரி, அவர் நல்லவர். 5 மாதங்களை கடந்தோம். 6வது மாசத்துல நம்மளுக்கு வாக்குத்தத்தம் நேரம் இல்லாதபடினால டக்கு டக்குன்னு பாஸ்டப்பா சொல்றேன். சோர்ந்து போகாமல் இருக்குன்னு சொல்லி போன மாசம் பார்த்து
ஏன் சோர்ந்து போறோம், எதுக்கு, என்ன எப்படின்னு பார்த்தோம். இந்த மாசம் அப்பா சொல்றாரு, யோபுக்கு எழுதின புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஒருத்தர் படிங்க படிங்க. யோபு புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 14வது வசனம். இன்னொரு என்னம்மா போதுமா? எல்லாம் சொல்லுங்க, நெஞ்சுக்கு மேல கை வச்சு. யாரெல்லாம் சொல்றீங்களோ உங்களுக்கு நிறைவேற போகுது. அப்படின்னு சத்தத்தை காணுமே. அந்த பிள்ளைதான் பெறப்போகுது. சர்ச்சில் ஆதி நாட்கள்ல நாங்க போற திருசபையில பாசமா தான் இந்த அம்மா மாதிரி இருக்கும். உற்சாகமா மைக்க குத்தா டகான்னு பிடிக்கும். பாஸ்டர் சொல்லுவார், எஸ்தர் மணி சும்மா இருமானுவார். யாருன்னா தேடுவாரு, எல்லாம் அப்படியே ஒளிவாங்க, எல்லாம் மாறிவாங்க. அந்த மாதிரி இருக்க கூடாது. இப்ப சொல்லுங்க, எனக்கு குறிப்பு இருக்கிறதை. அப்ப கூட 4 பேர் சொல்ல பாரு. ஓயா நாயா அப்படியா? இன்னும் 4 பேர் சொல்லுங்க. 2 பேர் இன்னும் 2 பேர் சொல்லிட்டு ஆசீர்வாதத்தை வாங்க. இன்னும் சொல்றாங்க, எல்லாமே சரியா கேட்கல. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். வெரி குட், ஹalleluya. அப்பாவுடைய வார்த்தை 23ஆம் அதிகாரம் 14வது வசனம். நல்ல கவனி. உனக்கு நான் செய்யறேன் அப்படி நம்ம சொந்தக்கார யாரோ ஒருத்தர் சொன்னா, நம்ம அப்பா அம்மா சொன்னா நம்ம இருந்து எப்படி புரிக்குமா புரிக்காதா? ஆமா, 5 வருஷம் பிள்ளை இல்லாம கர்ப்பத்தின் கனி நிக்கும் அம்மா சொல்லுவாங்க. எங்க நிக்குது இன்னைக்கு 5 வருஷம் கழிச்சு மாசம் ஆயிடுச்சு. நம்ம தானோ பரிசுத்தம் பரிமளம். இப்ப சொல்லுது, ஏன் தான் மாசமான தெரியலையே, ஐயோ பயமாகுது. ஆனா உண்மையா என் பிள்ளை மறிச்சிருந்தா சரியா 4 நாள் ஆயிடும். தலைவலின்னா மருத்துவருக்கு தெரியாது. என்ன தலைவலி, சரியா தானே ஆபரேஷன் பண்ணோம். அப்ப தூக்கி ஐஸ் வாடுக்குன்னு போட்டுட்டாங்க. ஆமாமா, நடந்த விஷயம். ஆனா அம்மா செஞ்ச வேலை என்ன தெரியுமா? எங்க கூட வண்டியில யாரெல்லாம் போயிடுச்சுங்க, ஆராசரம் பக்கமே சுத்தி இருக்குது கழுக்கு மாதிரி பாசமா. ஆமாமா பாஷாப்பா ஏமாத்திக்கும் போது எம்ஜி ரோடு போலாம் வாயா. என்னத்துக்கு பார்த்தா நான் லக்கம்மா பார்க்கணும், தரத்தை பார்க்கணும்னா வாங்கிட்டு. ஏன்னா நேத்து போயிட்டு வந்தேன், காலையில போயிட்டு வந்தேன். ஒரே ஆத்து மகன் எத்தனை முறை போவேன். இப்போ எம்ஜி ரோட்ல இருந்து ஆராசரம் மீன் போது வண்டி போனேன். ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டா நல்லா இருக்கும். பாப்பா தினமும் ஐஸ் வாட்ல இருக்கிறான். நம்ம அப்பா பெரிய இறுதியம்மா அந்த பிள்ளைங்களா இருக்குது கூட கேட்டு பாருங்க. பருந்து மாதிரி சுத்தி இருந்தாங்க அந்த பிள்ளைங்களுக்காக. கத்த நல்லவர். ஆமீன் சொல்லுங்க. எப்படி சுத்தி இருந்தாங்க? பருந்து மாதிரி. எனக்கு சரியான ஆச்சரியம். பாஷாப்பைக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஐசி வார்டுல போய் ஒரே நாள்ல வெளியே வந்து மறாவது நாள் ஒரு பெட்டுக்கு வந்து 2வது நாள்லயே வீட்டுக்கு குழந்தை தூக்கிட்டு வந்து ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வந்து ஞானசாலையில கொடுக்க போறாங்க. கையெழுத்த மாட்டீங்களா? நீங்க சொல்லுங்க. எனக்கு எங்க பாஷப்பா அப்படியா? உனக்கு குறித்திருக்கிறதை நிச்சய சப்பா நிறைவேற்றுவா. நம்பிக்கை இருக்கிறவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அன்பு ஐயா மகேந்திர ஐயா வீட்டை கட்டணும்னு நினைச்சாரு. மண் ஒரு பக்கம் நினைச்சு, கல் ஒரு பக்கம் நின்று பல நாள் வீட்டை கட்டுறாங்களா? இப்ப முடிச்சாங்களா? எதெல்லாம் எழுந்தியோ அதெல்லாம் நீ பெறுவ. நான் பாஷப்பா சொல்லினே இருப்பேன், நீ தேவனை தேடி வா, உனக்காக எல்லாம் செய்வாருன்னு சொல்லுவேன். இல்லையா நான் போனாத்தான் வேலை செஞ்சாத்தான் ஆமென். இல்லவே இல்ல, இயேசு கொடுத்தாதான் ஆமென் சொல்லுங்க. நீ அப்பாவை தேடி பாரு. இப்ப அப்பா சொன்னார், உனக்கு குறித்து இருக்கிறதை நான் நிறைவேற்றுவேன். நம்ம செலவு பண்ணல, கட்டுறாங்க. யார் கட்டுட்ட? சொல்லு, யார் கட்டுட்ட? எப்படி எப்படியோ பிசாசு டைவர்ட் பண்றான். ஆனா ஏசப்பா எப்படி எப்படியோ உன்னை காப்பாத்தி அவர் சொன்னது உனக்கு நிறைவேற்றி தர. ஒரு ஆமீன் சொல்லு. ஏஞ்சல் கவலையா உட்காந்து நான் குத்தா மருந்து குடிக்கிறேன். சாப்பிடுறதுக்கு முன்னாடியே வாந்தி வருது. அவன் தீபகன் வந்து போய் கட்டுறான். சிவன் காலையில 8 மணிக்கு குடிக்க சொன்னா மதியானம் 2 மணிக்கு மருந்து குடிக்குது. தெரியாம நன்றி புரியல. பாசப்பா சொல்ற விசுவாசமா இருங்க. உங்களுக்கு குறித்து இருக்கிறதே அவர் நிறைவேற்றுவார். குறித்து இருக்கிறதுனா என்ன குறித்து இருக்குது? நல்லா கவனிங்க, சொல்லி முடிக்க போறேன். உனக்கு ஒரு நன்மையை நீ எதிர்பார்த்திருக்கிறல. கடந்த வாரம் பார்த்தோம். ஹல்லேலூயா. இனிப்புன்னு ஒண்ணு இருந்தா, கசப்புன்னு ஒண்ணு இருந்தா, இப்ப கசந்த வாழ்க்கையில பயணித்த அன்பு பிள்ளைகளை உங்களுக்கு மதுரமான ஒரு பயணம் தொடங்கி இருக்கு. இந்த 6ஆம் மாசம் நடுவுல ஆண்டவர் உயர்த்தி தர. நல்ல கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது உங்களுக்கு குறித்து இருக்கிறது நிறைவேற்ற போறாரு. அது என்னன்னு சொல்லி 2 நிமிஷத்துல பாஷாப்பா முடிக்கிற. இன்னொரு காரியம் கவனிங்க. பூமியை சுத்தி வரப்போகிற ஒரு ஆபத்து பேரு நம்ம சொன்னீங்க, எல் நீனோ. அது இப்ப இருக்கிற வெப்பத்தையே நம்மளால தாங்க முடியலன்னா, இது மாதிரி இன்னும் பல மடங்கு நம்ம மேல அந்த வெப்பம் விழுமானா அநேகர் மரிச்சு போவாங்களாம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அதுக்காகவும் நம்ம ஜெபிக்கணும். பூமிக்கு ஆபத்து நியமிச்சிட்டாரு. ஆனா அந்த ஆபத்துல நம்ம யாருமே என்ன பண்ணக்கூடாது, சிக்கி கொள்ளக்கூடாது, மாட்டிக்கொள்ளக்கூடாது. ஆமே, அதை காப்பாத்தி தரணும். சரி, இப்ப குறித்து இருக்கிறதுன்னா வேதம் சொல்லுகிறது
14ஆம் அதிகாரம் யோபு எழுதின புஸ்தகம். அதை எடுங்க, நம்ம பார்க்கலாம். முதல்ல கொஞ்சம் சீக்கிரம் படிங்க. 14ஆம் அதிகாரம் 7வது வசனம் படிங்க. சரியா படிங்க. ஒரு மரத்தை குறித்தாவது 14ஆம் அதிகாரம் 7வது வசனமா? நல்ல கவனிங்க. உங்களுக்கு குறித்திருக்கிறதை அப்படின்னா உங்களுக்கு தரணும், செய்யணும், நடக்கணும், ஆகணும்னு சொல்லி நியமித்திருக்கிறதை, ஏற்படுத்தி வைத்திருக்கிறதை ஏசப்பா நிறைவேற்றி தரப்போறார். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன உங்களுக்கு வர வேண்டிய நன்மை? இவ்வளவு நாளா கண்ணீரா இருந்தீங்களா? கஷ்டமா இருந்தீங்களா? கவலையா இருந்தீங்களா? கலக்கமா இருந்தீங்களா? வறுமையா இருந்தீங்களா? வாதியா இருந்தீங்களா? மனநோயா இருந்தீங்களா? இன்றைக்கு ஏசப்பா சொல்றாரு தீர்க்கதரிசனமா, உங்களுக்கு நன்மை வரப்போகிறது. அல்லேலூயா. உன் வாழ்வில் துளிர்க்க போகிறது. உனக்கு குறித்திருக்கிறதை தேவன் நிறைவேற்றி தரப்போகிறார். சரி, நல்லது எனக்கு நடக்கணும்னா நடக்கணும்ல, அதையும் கரெக்டா பர்டிகுலர் நாளுக்காக குறிப்பு வைத்திருக்கிறாங்க. அதுல நான் சில காரியங்களை சொல்லிக் கொடுக்க ஆசைக்கிறேன். இந்த 14ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல இருந்து படிக்க. ஒரு மரத்தை குறித்தாவது, நல்ல கவனிங்க. இப்போ மரம், அந்த மரத்தை குறித்து இன்னைக்கு ஏசப்பா என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? உனக்கு குறித்திருக்கிறதை நான் நிறைவேற்றுவேன். அந்த உதாரணம் எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக உங்களுக்கு எளிய நடையில இந்த வாக்குத்தத்த வசனத்தை நான் சொல்றேன். ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை இருக்கிறது. நல்லா கவனிங்க. ஒரு மரம் இருக்குது, எல்லாம் பாருங்க, உங்க விஷயங்களை கொண்டு வாங்க. உங்க முன்னாடி ஒரு மரம் இருக்குதா? அந்த மரத்தை குறித்தாவது ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்? அதை வெட்டி போட்டோம்னா என்ன சொல்லுங்க, திரும்ப தழைக்கும். சரி, சரி, இது இந்த மரத்தை பாருங்க. உங்களுக்கு உதாரணமா சொல்றேன். மரம் நம்மளுக்கு முன்னாடி இருக்குது, செழிப்பா பச்சையா இருக்குது. இப்ப நம்ம போய் என்ன பண்றோம்? அந்த மரம் இப்ப தற்சமயத்துக்கு நம்மளுக்கு வீட்டுக்குள்ள அந்த கிளை வருது. அதனால என்ன பண்றோம்? அந்த மரத்தை வெட்டிடுறோம். ஒரு பச்சை மரத்தையே என்ன செய்யறோம்? வெட்டுறோம். செழிப்பா பச்சையா இருந்த மரத்துக்கு ஒரு பாடு வருது, ஒரு உபத்திரம் வருது. யார் மூலியமா? வெரி குட்மா. நீங்களாம் எங்க உட்காந்துருக்கீங்கன்னு தெரியல. சீக்கிரம் முடிப்பாசப்பா. கலை சிரிக்குது. அம்மா குழந்தை வந்துச்சம்மா? என்னாச்சு? ஸ்தோத்திரம். இவங்க மக பிரியாவுக்காக, மருமகளுக்காக ஜனத்துக்கு ஜோம் பண்ணிட்டு கீழே இருக்கிறேன். அப்படியே இந்த பிள்ளைக்கு ஜோம் பண்ணிட்டு வந்தேன். ஆமீன் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். 2 வாரம் ஆகி போச்சு. 1 வாரமே டெலிவரி ஆயிருக்கணும். பாருங்க, 2வது வாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் சொல்றேன், ஏசப்பா உறுதியா புடி, அவரை நம்பு, விசுவாசி. அல்லேலூயா. இல்லன்னா ஆபத்துல சிக்கும் போது நம்மளை காப்பாத்த யாராலுமே முடியாது. சரி, ஒரு மரத்தை வெட்டிட்டாயா, அந்த மரத்துக்கு கூட நம்ம கிட்ட நம்பிக்கை இருக்குது. என்னன்னு? வெட்டின மரம் மீண்டும் என்ன ஆகும்? ஆஹா, அருமை. அது துளிர்க்கும். ஆனா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை அழிஞ்சு போச்சுன்னா மீண்டுமா துளுக்கவே துளுக்காதான். நல்ல கவனிங்க. குறிப்பு. அடுத்தது குறிப்பு இருக்கிறார். 15 நாள் தேய்பிரையும் 15 நாள் வளர்ப்பிலையும். சங்கீதம் 104:19 சீக்கிரம் படிங்க. தலைப்பு சொல்லி வர வாரம் நம்ம விவரித்து பார்க்கலாம். 104:19 நினைக்கிறேன். சூரியனையும் சந்திரனையும் தேவன் படைத்தார்ல, எதுக்காக படைத்தாரா? அறியும். நல்ல கவனி. சந்திரனை எதுக்காக தேவன் படைச்சிருக்கிறாரா? நம்ம எப்படி இருக்கீங்க? என்னைக்காவது மானத்துல சந்திரன் இருக்குது, சந்திரன் என்ன சொல்றோம்? நிலா. ஆமே. சந்திரன் இருக்குது, சூரியன் இருக்குது. இது எதுக்காக ஆண்டவர் வச்சாரு வானத்துல பாத்தீங்கன்னா, கால குறிப்புக்காகவா. என்ன கால குறிப்பு? இரவொன்று போகுது, பகல் ஒன்று வருகிறது. அல்லேலூயா. அப்ப இந்த சூரியன், சந்திரன், மரம், செடி, கொடி இதெல்லாம் நமக்கு ஆண்டவர் ஏன் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார், படைச்சு வச்சிருக்கிறார் பாத்தீங்கன்னா குறிப்புக்காக. அதே மாதிரி மனுஷனை உன்னை என்னை ஆண்டவர் படைச்சார்ல, எதுக்காக? எதுக்காக? வெரி குட். ஃபர்ஸ்ட் பர்பஸ் அதுதான். நம்மளுக்கு அழிந்து போற ஆத்மாக்களுக்காக தான் நீயும் நானும். இன்னைக்கு அன்பு மகை இவாஞ்சலின் கூட்டு வந்தது போல அருமையான தேவநாயகி அம்மா அந்த குரலெல்லாம் கேட்டு அல்லேலூயா. பிரியமான அன்பு பிள்ளைகளே, அப்போ உன்னையும் என்னையும் தேவன் படைச்சதுக்கு நோக்கம் என்ன, குறிச்சதுக்கு நோக்கம் என்ன? வேதம் சொல்லுகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம் நினைக்கிறேன். படிங்க. மனுஷன் ஆண்டவரையா குறிச்சிருக்கிறாரு. படிங்க. ரோமர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம் நினைக்கிறேன். 8:38 படிங்க.
எவர்களை முன்குறித்தாரோ அப்படின்னு இருக்கோம்ல அந்த வசனம். ரோமர் தான் நம்ம படிக்கிறீங்க. பக்கம் சொல்லுங்க. அப்போஸ்தலர் கட்டுறது ரோமரா 8ஆம் அதிகாரத்துல 30வது வசனம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக எவர்களை நீதிமான்களாக அவர்களை மகிமைப்படுத்தியிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொரு மனுஷனையும் என்ன பாருங்க, நான் முடிக்கிறேன். ஒவ்வொரு மனுஷனையும் ஆண்டவர் முன்குறித்தார். தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பாகவே சங்கீதம் 131 சொல்லுகிறது, தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பாக ஆண்டவர் உன்னை முன்குறிச்சிட்டார். இப்ப நெஞ்சுக்கு மேல கை வைங்க. எனக்கு குறித்து இருக்கிறதை எங்க ஏசப்பா நிச்சயம் செய்து முடிப்பார். இந்த 6ஆம் மாசம் அதை அனுபவிக்க போறோம். ஒரு மனுஷனும் ஆண்டவர் முன்குறித்தாராம். எதுக்காக? நல்ல கவனிங்க. நம்மளை எதுக்காக முன்குறித்தாராம்? அவர் மகிமை விளங்கும்படியாக. அல்லேலூயா. அம்மா நீ நான் சபைக்கு வந்திருக்கிறோம்ல, நம்மளா வரல, ஏற்கனவே நம்மள முன்குறிச்சார். ஒரு முறை கை தட்டுங்க எல்லாமே. அல்லேலூயா. சரி, இப்ப நீங்க கேட்கணும், பாசப்பா நம்மளாம் வந்துட்டோம், எங்க வீட்டுக்கு ரொம்ப 10 பேர் வரல, இன்னும் நண்பர்கள், சிநேகிதர்கள், சொந்தக்காரங்க, பந்தக்காரங்களா இந்த ரட்சிப்புல வரலையே, ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி. எல்லாருக்காகவும் தான் ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா தன் மரணத்தை அவங்களுக்காக ஏற்படுத்தினார். உயிர்த்தெழுதலை அவர்களுக்காக தான் ஏற்படுத்தினார். இப்போ எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். என்ன தெரியுமா? எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைக்கிறார். அல்லேலூயா. இப்போ எல்லாரையும் ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். அதுல பிரிக்கிறார், அதுல தேர்ந்தெடுக்கிறார், அதுல நீதிமானாக்குறார், அதுல அவரோடு கொண்டு போய் வச்சுக்கிறார். என்ன பாக்கியம் பாத்தீங்களா? அம்மா இன்னைக்கு நீங்க எல்லாம் பாக்கியவதிகள், பாக்கியவான்கள், நம்மளாம் அதிர்ஷ்டசாலிகள். ஏன்னா நம்மள அப்பா முன்குறித்து அவர் அழைத்து கொண்டு வந்து நம்ம சபையில அவர் விசுவாசிகளை நம்மள மாற்றி வச்சிருக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். இன்னைக்கு ஒரு இந்து தூத்துல அவ்வளவு வைராக்கியமா இருக்கிறான், கொலை கூட செய்யறான், நம்மள அடிச்சு ஓட விரட்டுறான். ஆனா இன்னமும் அவனுக்கு அந்த ரட்சிப்பு கிடைக்கல. ஆனா உனக்கு எனக்கும், ஏன்னா நம்மள முன்குறித்தார். அல்லேலூயா. முன்குறித்தாரு. எதுக்காக முன்குறித்தார் அப்படின்றத நம்ம அறிஞ்சுக்கணும். ஆமென். நல்ல கவனிங்க பிரியமான அன்பு பிள்ளைகளே. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் முதல் ஒரு மகன் பிறந்தார். அவருக்கு காயின் என்று பெயர். அடுத்து இன்னொரு பிள்ளைய பெற்றாங்க. அவருக்கு பேரு ஆபேல் என்று பெயர். ஆமென். இந்த காயினுக்கும் ஆபேலுக்கும் நடுவுல பிள்ளைகள் இருந்தாங்களா இல்லையா அப்படின்னு நம்ம பார்த்தா வேதத்துல ஆனா ஆபேலுக்கும் காயினுக்கும் நடுவுல அநேக பிள்ளைங்க பிறந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. அநேக பிள்ளைங்க அவங்க குடும்பமா இருக்கிறாங்க. இப்ப ஆபேலுக்கும் காயினுக்கும் சண்டை. நம்ம வீட்டுல அண்ணன் தம்பிகளுக்கு சண்டை வருதா, அக்கா தங்கச்சிக்கு சண்டை வருதா, அந்த மாதிரி ஒரு சண்டை. இன்னும் சண்டை. நல்ல கவனிங்க. அம்மா அப்பா செஞ்ச தவிர மூத்த மகன் செய்யறாரு. ஆனா அதே அம்மா அப்பாவுக்கு தேவன் சொல்லி கொடுத்த திட்டங்களை, நோக்கங்களை தம்பி கத்துக்கன்னு செய்யறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அம்மா மூத்த பிள்ளையெல்லாம் எனக்கு கொடு அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஏன் கேட்டாரு என்னைக்குன்னா கேள்வி கேட்டிருக்கீங்களா? நல்லா கவனிங்க. பெத்த அம்மா என்னப்பா நான் முடிக்கிறேன், வர வாரம் என்ன சுவாரஸ்யமா சொல்லி கொடுக்க போறேன். இதெல்லாம் மேலோட்டமா உங்களுக்கு கருப்பொருளை மெயின் சொல்லி கொடுக்குறேன். பெத்த தாய் கிட்ட, தகப்பன் கிட்ட ஏசப்பா என்ன சொன்னாருன்னா, தேவன் மூத்த பிள்ளையெல்லாம் என்னுடையது. யார் மூத்த பிள்ளைங்க பெத்தாலும் மூத்த பிள்ளையெல்லாம் யாருடையது? ஏன்னா நல்லா கவனிங்க. அம்மா மாருங்க கடவுளை காட்டிலும் யார் அதிகமா நேசிப்பாங்களா? எந்த பிள்ளையா? என்னதான் 1000 பிள்ளை பெத்தாலும் தாய்களுக்கு தம் மூத்த பிள்ளை என்னவாயிடுமா? பழமொழி கூட சொல்லுவாங்க, கைத்து புருஷம் போனா கூட என்ன பழமொழி தெரிஞ்சு பாரியா உங்களுக்கு? கழுத்து புருஷம் கூட வேணாமா, வயிற்று புருஷம் தான் வேணுமா? என்ன பழி? அது சும்மா மொழிகள் இல்ல. நல்ல கவனிங்க. இப்ப தேவன் பார்த்தாரு, முதல் பிள்ளைங்க யாருக்கெல்லாம் ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா யாரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பிள்ளை யாருக்கு கொடுக்கணும்? எனக்கு கொடுன்னு கேட்டார். அல்லேலூயா. காரணம் என்ன? நல்லா கவனிங்க. மூத்த பிள்ளை காயின் வந்து அப்பா அம்மா செய்யற காரியத்தை பார்த்து தப்பு பண்ண ஆரம்பிச்சுட்டான். அதே இளைய மகன் ஆபேலு அதே அப்பா அம்மா செய்த நன்மையை கற்றுக்கொண்டு நன்மை செய்ய ஆரம்பிச்சாரு. தேவன் ஆபேலை அங்கீகரித்தார், காயினையும் அவன் பலிகளையும் நிகழ்ச்சிட்டான். என்ன நடந்தது மட்டும் சொல்லி முடிச்சுட்டு வர வாரம் உங்களுக்கு விவரித்து நான் சொல்ல போறேன். ஒரு நிமிஷத்துல கவனிங்க. காயின் என்ன தப்பு பண்ணாரு? மூத்த பிள்ளை என்ன தப்பு பண்ணாங்க அப்பா அம்மா? அதானே கேள்வி. இன்னும் அப்பா அம்மா நல்லது செஞ்சாங்க, ஆபேல் கத்துக்கினாரு. என்ன பாருங்க, காயின் பண்ண தப்பு என்ன தெரியுமா? நல்லா கவனிங்க. இப்ப அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் தேவன் சொல்றாரு, இதை தொடாத, இதை புசிக்காத, என்னவா இங்க பாரு, இதை பார்க்காத,
இத தொடாத, இத புசிக்காத. தொடாத, புசிக்காத, பார்க்காத. எத? கனிய. அம்மா என்ன பண்ணுச்சு? கனிய பறிச்சது. இது செந்தூராவா மல்கோவா? இப்படி சொன்னதான் தெரியுது உங்களுக்கு. விசால் கூட சிரிக்கிறார் பாரியா. செந்தூராவா? அப்புறம் எனி ஃப்ரூட் அப்படி பார்த்துட்டு என்ன பண்றாங்க? தான் சாப்பிட்டதும் இல்லாம கொண்டு வந்து யாரை கொடுத்தாங்க? நான் தான் கெட்டு போட்டு நினைக்காத, நீயும் கெட்டு போ. நான் மட்டும் பார்த்தாலும் இல்ல, நீயும் என் கூட வா அப்படின்னு சொல்லுங்க. அந்த கனிய தேவன் சொன்னாரு, இதை தொடாத, இதை ருசி பாராத, பார்க்காத. அது பார்வைக்கு இன்பமா இருந்துதான், சாப்பிடுறதுக்கு ருசியா இருந்துதான். அல்லேலூயா. பாரியம்மா அத வாங்கி சாப்பிட்டு தன் கணவருக்கும் கொடுத்தாங்க. 2 பேரும் தேவ மகிமை இழந்து பாவத்துக்குள்ள விழுந்துட்டாங்க. இத மூத்த மகன் என்ன பண்ணாரு? ஆமா, கத்துக்கினாரு. அப்பா அம்மா செஞ்சத அவர் கத்துக்கின்னு தேவன் எதை வெறுத்தாரோ, எது பிடிக்கலையோ அதே கனியை கொண்டு வந்து தேவனுக்கு பலி செலுத்தினார். ஆனா தம்பி செஞ்ச காரியம் பாருங்க, நான் முடிக்க போறேன். தம்பி என்ன செஞ்ச தெரியுமா? ஆபேல் இவங்க செஞ்ச பாவத்தை மன்னிக்கும்படி அங்க அந்த ஏதேன் தோட்டத்துல என்ன பாரு, ஜஸ்ட் 2 minutes என்ன பாரு, ஏதேன் தோட்டத்துல ஒரு மிருகத்தை பலியிட்டு அந்த மிருக தோலெல்லாம் உரிச்சு அந்த தோலில உடை செய்து ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுத்தார். 2வது இவங்க செய்த பாவம் மன்னிக்கப்பட, எதுக்குமா? இவங்க செய்த பாவம் மன்னிக்கப்பட தேவன் அங்க ஒரு மிருகத்தை பலியிட்டு, ஒரு விலங்கை பலியிட்டு அதனுடைய ரத்தத்தை சிந்தி அவங்களுக்கு பாவம் விமோசனத்தை கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உலகத்துக்கே தெரியாத சத்தியத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். உலகம் கொண்டாடும், ஆனா என் தலைவருக்கு அந்த ஸ்பாட்ஸ் என்னன்னு தெரியல. தேவனுக்கு மகிமை. அப்போ அண்ணன் செஞ்சது என்ன தவறு? அப்பா அம்மா பண்ண தப்ப மூத்த மகன் கற்றுக்கொண்டு எந்த கனியை ஆண்டவர் கிட்ட சேரக்கூடாதுன்னு நிகாரிச்சாரோ அந்த கனியை கொண்டு வந்து பலி செலுத்தினான். ஆண்டவர் அவனையும் அவன் பலியும் நிகாரித்தாராம். ஆனா காயினுடைய பலியையும் அவனையும் அங்கீகரித்தாராம். ஏன்னு பாத்தீங்கன்னா, காயின் போய் தேவனே பாவியாகி எங்கள் மேல கிருபை ஆயிரும். இந்த வார்த்தை எப்படி இருக்குமா? சொல்லுங்க. தேவனே பாவியாகி எங்கள் மேல கிருபை ஆயிரும். தப்பு பண்ண இப்போ இன்னைக்கு பொழுது விடிஞ்சு ஒரு 10 மணிக்குள்ள சர்ச்சுக்கு வரதுக்குள்ள கெட்ட வார்த்தை பேசாம நான் சர்ச்சுக்குள்ள வந்து சொல்றவங்க எல்லாம் கை தூக்குனா தூக்க முடியுமா? கோபப்படாம இருந்து உள்ள வந்துருக்கீங்க கேட்டா சொல்ல முடியுமாமா? சொல்ல முடியுமா? அப்ப நம்ம நாம பாவம் இல்லைன்னு சொல்லுவோமானால் நம்ம வஞ்சிக்கிறவர்களா இருக்கிறோமா? நல்ல கவனிங்க. போனாரு ஆபேல் ஐயா தேவன் கிட்ட சொல்றாரு, தேவனே நீரே என் நம்பிக்கை, பாவியாய் எங்கள் மேல கிருபை ஆயிரும் அப்படின்னு சொல்லி அந்த பலியை செலுத்தினார். பாரு, தேவன் பார்த்தாரு, காயினை பாக்குறாரு, எதை வேண்டாம் நிகாரிச்சாரோ அதை செஞ்சாரு. ஆனா ஆபேல பாக்குறாரு, ஆபேல் அறிக்கையிட்டாரு. அல்லேலூயா. இப்போ அதே ஆதாமுக்கு நல்ல கவனிங்க. என்ன பாக்குறீங்க? முடிக்கிறேன். அண்ணன் தம்பி 2 பேருக்கும் சண்டை வந்துருச்சு. அப்பா வந்து தம்பியை தான் நேசிக்கிறாரு, அவன் உயிரா இருந்தா நம்மள வெறுத்துற போறாருன்னு சொல்லி அண்ணன் என்ன பண்ணிட்டான்? தம்பியை கொண்டுட்டான். கொண்டுட்ட உடனே அப்பா அம்மா தவிக்கிறாங்க. ஐயோ ஆபேல எப்படியா செத்துட்டாங்க. தேவன் கேட்கிறார், காயினே உன் தம்பி எங்க? அவன் ரத்தத்தின் சத்தம் எனக்கு கேட்குது அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு காயின் சொல்றாரு, நானும் அவனுக்கு காவலாளியா? அவன் எங்கன்னா போயிருப்பான், அவனை பார்த்து என்கிட்ட கேட்கறீங்க அப்படின்னு சொல்லி நிகாரிச்சுட்டு போயிட்டாரு. நல்ல கவனிங்க. அடுத்தது எந்த பிள்ளையை இழந்தாங்களோ அதே இடத்துல சேத்துன்னு ஒரு பிள்ளையை தேவன் கொடுத்தார். அப்புறம் ஏனோசுன்னு ஒருத்தர் வந்த பிறகுதான் ஜனங்கள் எல்லாம் பாவ அறிக்கை கேட்டாங்களாம், தேவனை தொழுது கொள்ள ஆரம்பிச்சாங்களாம், கடவுளை தேட ஆரம்பிச்சாங்களாம். நல்லா கவனிங்க. அன்றைக்கு அவர்களை தேவன் முன்குறித்தாராம். ஒரு நிமிஷம் கை தட்டி பார்க்கலாம். கை தட்டு கை தட்டு கை தட்டு. வேதம் சொல்லுது, அநேக பேர் இருக்கும்போது ஒருத்தர் மாத்திரம் தான் ஆண்டவர் என்ன பண்ணாரா? பக்தி உள்ள சந்ததியா பிரித்து எடுத்தாங்க. ஆமென் சொல்லுங்க. அதுல நீங்களும் நானும் இருக்கிறோம். பிரியமான அன்பு பிள்ளைகளே, நமக்கு முன்குறித்து இருக்கிறதை தேவன் நிச்சயம் என்ன செய்யறாரு? நிறைவேற்றி தரப்போகிறார். இந்த வழிமுறைகளை அடுத்த வாரம் நம்ம தியானிப்போம். தொடர்ந்து தொடர்ச்சி அடுத்த வாரம் பார்ப்போம். தெருவில் ஆராதனை இருக்குது. இன்னைக்கு உணவும் அருமையான குடும்பம் கொண்டு வந்து இருக்கிறாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஜெபம் பண்ணி முடிக்கலாம். எல்லாம் எழுப்பி நில்லுங்க.